காலையில் துவங்கி அமோனியாவை பாதுகாப்பான முறையில் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 மணி நேரமாக போயிட்டுருக்கு. இனிஷியலாக மட்டும் லைட்டாக ஒரு லீக் இருந்தது, அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரீயாக எடுத்துட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து இங்கே நம்மளுடைய ஹெல்த், ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ் எல்லாருமே வாட்சில் இருக்காங்க. ஆப்ரேஷன்ஸ் நல்ல முறையில் போயிட்டுருக்கு. என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் நம்ம பண்ணிருக்கோம்? அங்கே உள்ளர ஹாட் ஜோன், வார்ம் ஜோன் அண்ட் கோல்டு ஜோன் 3 ஜோனாக பிரிச்சிருக்கோம். வித்தின் 30 மீட்டர் வந்து ஹாட் ஜோன். அங்கே ஒன்லி எக்ஸ்பர்ட் டீம், அந்த மெம்பர்ஸ் மட்டும் உள்ளர இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அந்த SCBA அப்படிங்கிற ஒரு சூட் போட்டுட்டு, அமோனியா மாஸ்க் போட்டுட்டு ஒர்க் பண்ணுவாங்க. வெளியே இருக்க வார்ம் ஜோன்லையும் எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ் மட்டும் அங்கே இருக்குது. அவங்களும் SCBA சூட்டோட இருப்பாங்க. உள்ளர இருக்கவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா NDRF போய் ரெஸ்கியூ பண்ணி ஆம்புலன்ஸில் மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ப்ளஸ் ஃபயரும் SCBA சூட்டோட இருக்காங்க. உள்ளர ஏதாவது லீக்கேஜஸ் இருந்துச்சுன்னா ஃபயர் பண்ணுறது, இதுக்கு வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லை, அது நம்ம அப்படி சொல்ல முடியாது. அது மானிட்டரிங் பண்ண முடியாது. ஃபுல்லாக எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லுவோம். இல்ல ரொம்ப மைனர் லீக்கேஜ்னு சொன்னாங்க. அதை நான் சொல்லிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். டிராஃபிக் இன்னைக்கு ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணி தான் வைக்கிறோம். இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்குமே, முடியிற வரைக்குமே க்ளோஸ் பண்ணுறோம். நாளைக்கு மார்னிங் வந்து இந்த இதோடைய ப்ரொசீஜரோடைய இன்டென்சிட்டியை பொறுத்து ஓப்பன் பண்ணுறது பற்றி நைட்டு முடிவு எடுப்போம். அது சொல்லிடுவோம் உங்களுக்கு தகவல். பட் அது நம்ம இங்கே உள்ளர இருக்க எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸோட ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் நம்ம அது பண்ணுவோம். இது முக்கால்வாசி எடுத்துட்டோம், எதுவும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா ஓப்பன் பண்ணி விடுவோம். இல்லைன்னா அங்கே டிராஃபிக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். முழுமையாக எடுத்துட்டு டெம்பரரியாக சீல் பண்ணுவோம். ஃபர்தராக வந்து டிஷ் அண்ட் அதர் டீம்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கோர்ட் கேசஸ் இருக்குது, அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிஞ்சிட்டு ஃபைனல் ஆச்சு. தேங்க்யூ. இன்று